வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம். தஞ்சை அருகே பாரில் மது அருந்திய இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைப்பு. டாஸ்மாக் கடைக்கு சீல் வைத்து போலீசார் விசாரணை. ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை பெற தடையில்லை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். ஸ்ரீநகரில் G20 மாநாடு இன்று தொடக்கம். தீவிர வாகன சோதனை, பலத்த போலீஸ் பாதுகாப்பு. IPL தொடரில் பெங்களூரு அணியின் பிளே ஆஃப் கனவை தகர்த்தது குஜராத். கடைசி லீக் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு கடைசி அணியாக தகுதி பெற்றது மும்பை. பெங்களூரு அணியின் தோல்வியால் மும்பைக்கு கிடைத்த வாய்ப்பு ரசிகர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கான ஒவ்வொரு முயற்சிக்கும் உதவ இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார சபையின் 76வது அமர்வில் உரையாற்றிய அவர், உலக சுகாதார அமைப்பு 100 வருட சேவையை எட்டும்போது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இலக்குகளை நிர்ணயிக்கும் என்று நம்புவதாக கூறினார். யோகா, ஆயுர்வேதம் மற்றும் தியானம் போன்ற பாரம்பரிய முறைகள் உடல், மன மற்றும் சமூக ஆரோக்கியத்தின் அம்சங்களை குறிப்பிடுவதாக தெரிவித்த பிரதமர், உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவத்திற்கான முதல் சர்வதேச மையம் இந்தியாவில் நிறுவப்படுவது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். நகர்ப்புற திட்டமிடலை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசின் உயர்நிலை குழுவுக்கு உதவ தமிழக தலைமை செயலாளர் தலைமையில் 18 பேர் அடங்கிய மாநில உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் நகராட்சி நிர்வாகம், நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் வனம், போக்குவரத்து துறைகளின் செயலர்கள், நகராட்சி நிர்வாக இயக்குநர், CMDA உறுப்பினர் செயலர், நகர ஊரமைப்பு இயக்குநர் ஆகியோரை உறுப்பினர்களாகவும், வீட்டு வசதித்துறை செயலரை உறுப்பினர் செயலராகவும் கொண்டு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவானது மத்திய அரசு அமைத்துள்ள உயர்நிலை குழுவுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை அளிக்கும் என வீட்டு வசதித்துறை வெளியிட்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆன்மீகத்தின் தலைநகரம் மட்டும் இல்லை, இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை தொடங்கிய இடம் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். ஆளுநரின் எண்ணி துணிக திட்டத்தின் கீழ் படை வீரர்கள், வீரமங்கையர்கள் மற்றும் வீரதீர பதக்கங்கள் பெற்ற முப்படை ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் RN ரவி, இந்தியாவில் தேசபக்தி, தெய்வபக்தி இரண்டையும் பிரிக்க முடியாது என்றார். கருணாநிதி நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை ஓராண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை செயல்திட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி அரசின் விதிமுறைகளை பின்பற்றி எங்கெங்கும் கலைஞர் என்ற அடிப்படையில் கலைஞரின் முழு உருவ சிலை, மார்பளவு சிலைகளை அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதி திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறப்பு விழா நடைபெறவுள்ளதாகவும், இதில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி, இன்டர்நெட் வசதிகளுடன் கூடிய நவீனமயமான கலைஞர் நூற்றாண்டு படிப்பகங்களை தொடங்கிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் விஷ சாராய விவகாரம் தொடர்பாக மதுராந்தகம் DSP மணிமேகலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சித்தாமூரை சுற்றியுள்ள பெருங்கரணை, புத்தூர், பேரம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குடித்து 8 பேர் பலியாகினர். இவ்வழக்கு சம்பந்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் 2 உதவி ஆய்வாளர்களில் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மதுராந்தகம் DSP மணிமேகலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று 5ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 13 பேருக்கு தூத்துக்குடி மாநகராட்சியின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000 போலீசார் நாளை அம்மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து வரும் ஆவின் நிறுவனம் குடிநீர் விற்பனையை தொடங்க முடிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது அனைத்து விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1 லிட்டர் மற்றும் 500 மில்லி லிட்டர் குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்ய ஆவின் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 46வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அங்கு 46வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் படகு, குழந்தைகளை கவரும் விதமாக கார்ட்டூன் பொம்மைகள் உள்ளிட்டவை பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியை அமைச்சர்கள் நேரு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். தஞ்சையில் மதுபான பாரில் சட்டவிரோதமாக விற்பனை செய்த மதுவை குடித்து 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் கீழ அலங்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றுள்ளது. இதில் அங்கு மது வாங்கி குடித்த குப்புசாமி என்ற முதியவருக்கு வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்த நிலையில், ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவேக் என்ற இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வட்டாட்சியர் பிரபாகரன் ஆய்வு செய்தபோது அங்கிருந்த பொதுமக்கள் அவரை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு மதுபான கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. கடை மூடப்பட்டு உள்ளே மதுபான பாட்டில்கள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றதாக டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவியிலிருந்து விடுவிக்க கோரி ஆளுநரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் RN ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக MLA நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் சந்தித்தனர். இச்சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விசாரிக்க ஆளுநரை வலியுறுத்தியதாக கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாடு கேபினெட்ல கண்டினியூ பண்றது அன்டீனபிளா இருக்கு. அவரை உடனடியாக கேபினெட்டிலிருந்து ஒரு அமைச்சராக விடுவிக்குமாறு ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்கோம். இது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆளுநர் அவருடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பழனி முருகன் கோவிலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதலாக ரோப்கார் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி மின் தகடு நிலையத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சூரிய மின்சக்தியால் மின் தேவை பெறும் முதல் திருக்கோவிலாக வடபழனி கோவில் அமைந்துள்ளதாக கூறினார். பழனி முருகன் கோவிலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதலாக ரோப்கார் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2000 ரூபாய் நோட்டுகளை தங்கள் கிளைகளில் மாற்றிக்கொள்ள எந்த ஆவணமும் தேவையில்லை என ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது கிளைகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பொதுமக்கள் எந்தவிதமான படிவங்கள், ஆவணங்கள் மற்றும் அடையாள சான்றுகள் இன்றி ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் வரையிலான 2000 நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் விவகாரத்தில் மற்ற வங்கிகளுக்கான சட்டங்கள் கூட்டுறவு வங்கிக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ள அமைச்சர் பெரிய கருப்பன், ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை பெற தடை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். எல்லா வங்கிகளுக்கும் என்ன சட்டங்கள் பொருந்துமோ அது கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். வாங்குறது கொடுக்கறது எங்கே வேணாலும் கொடுக்கலாம், வாங்கலாம். அது அவங்க கொடுத்துருக்க காலக்கெடுக்குள்ளே நடக்கலாமே தவிர அதை ரேஷன் கடையில் வாங்கக்கூடாது, மளிகை கடையில் வாங்கக்கூடாது, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த இதுகள் இல்லை. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓராண்டில் மதுவினால் 5 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்ப பாத்தீங்கன்னா 23 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ள சாராயத்தில். ஆனா அரசு விற்கிற சாராயத்தில் எவ்வளவு பேர் திறமை இறந்திருக்கிறாங்க? போன ஒரு வருஷத்துல 5 லட்சம் பேர். இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஆனா திடீர்னு இது போன்ற சம்பவங்கள் வந்ததுன்னா இதுதான் பரபரப்பு. இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு எல்லாம் மறந்துட்டு திருப்பி இயல்பா தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வரணும். அது நீங்க படிப்படியா கொண்டு வாங்கலாம், இல்ல சீக்கிரமா ஒரேடியா கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்க. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் GPI வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தில் 10,000 ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழுவினர், அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் இன்று நடைபெற இருந்த உபரி ஆசிரியர் பணி நிரவல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 5,000 பட்டதாரி ஆசிரியர்கள் உபரியாக உள்ளனர். இவர்களை அந்தந்த மாவட்டத்திற்குள் பணியிட மாற்றம் செய்ய நாளை கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுபோல கலந்தாய்வு நடத்தினால் பாதிப்பு ஏற்படும் என ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கூறியிருந்தனர். இந்நிலையில் அமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
மதிமுக தலைமை கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அவைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு ஜூன் 1ஆம் நாள் வேட்புமனு பெறும் நிகழ்ச்சி தாயகத்தில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திராயன் 3 ராக்கெட் ஜூலை 12ஆம் தேதி விண்ணில் செலுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு சந்திரயான் 2 ராக்கெட்டை இஸ்ரோ அனுப்பிய நிலையில் நிலவில் தர இறங்குவதில் மட்டும் பிரச்சினை ஏற்பட்டது. இதனிடையே சந்திரயான் 3ஐ விண்ணில் செலுத்தும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் GSLV Mk3 என்ற ராக்கெட் மூலம் ஜூலை 12ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் நிலவின் நில அதிர்வு, அங்குள்ள பிளாஸ்மா சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆராய்ச்சி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னம்பலமேட்டில் அத்துமீறி நுழைந்து பூஜை செய்த சம்பவத்தில் மேலும் ஒரு இடைத்தரகரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். சபரிமலை ஐயப்பனின் புனித இடமாக கருதப்படும் பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்த சம்பவத்தில் நாராயணன் உட்பட 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்விவகாரத்தில் ஏற்கனவே வன வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் ராஜேந்திரன், சாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சந்திரசேகரனை இடுக்கியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழக ஆளுநர் RN ரவி ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது மனைவியுடன் நுங்கம்பாக்கத்தில் உள்ள 4 ஃப்ரேம்ஸ் திரையரங்கில் தி கேரளா ஸ்டோரி படத்தை பார்வையிட்டார். இதற்காக உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதனிடையே தி கேரளா ஸ்டோரி படத்தை பார்த்தேன் என்றும் ஒரு மெல்லிய கொடூரமான யதார்த்தத்தை அம்பலப்படுத்தியதற்கு நன்றி என ஆளுநர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான விருது ஜப்பானில் வழங்கப்படுகிறது. ஒசாகா தமிழ் சர்வதேச திரைப்பட விழா சார்பில் ஆண்டுதோறும் தமிழில் சிறந்த படைப்புகள், கலைஞர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. அதன்படி 2021ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர் விருது மாஸ்டர் படத்தில் நடித்ததற்காக விஜய்க்கு வழங்கப்படுகிறது. இதேபோல சிறந்த இயக்குநர் விருது சார்பட்டா படத்திற்காக ரஞ்சித்திற்கு, சிறந்த திரைக்கதை விருது மாநாடு படத்திற்காக வெங்கட் பிரபுவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த இசையமைப்பாளர் விருது மாநாடு படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவிற்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் நடிகர் கமல்ஹாசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. அபுதாபியில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் இவ்விழாவில் ரித்தேஷ் தேஷ்முக், ஜெனிலியா தம்பதிக்கு பிராந்திய திரைப்படங்களுக்கான சாதனையாளர் விருதும், பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்ஹோத்ராவுக்கு சிறந்த வடிவமைப்பாளருக்கான விருதும் வழங்கப்பட உள்ளன. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர்தான் திறந்து வைக்க வேண்டும் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நாடாளுமன்ற கட்டிடப் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இதற்கான அழைப்புதலை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமரிடம் வழங்கினார். இதுகுறித்து தனது டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர்தான் திறந்து வைக்க வேண்டும் என்றும் நாட்டின் பிரதமர் அல்ல என்றும் விமர்சித்துள்ளார். டெல்லியில் அதிகாரிகளை மாற்றுவது தொடர்பான மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டும் முயற்சியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். இவ்விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நிதிஷ்குமாரும் தெரிவித்துள்ளார். மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மே 24ஆம் தேதி உத்தவ் தாக்கரேவையும் 25ஆம் தேதி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவாரையும் மும்பையில் சந்தித்து ஆதரவு திரட்டவுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் G20 மாநாடு நடைபெறுவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. G20 மாநாடு ஸ்ரீநகரில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரஜௌரியில் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ஜம்மு சர்வதேச எல்லையை ஒட்டிய செனாப் ஆற்றில் எல்லை பாதுகாப்பு படையினர் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். IPL T20 கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு கடைசி அணியாக மும்பை முன்னேறியுள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு விராட் கோலியின் அபார சதத்தால் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. பின்னர் 198 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் அணி 19.1 ஓவரில் இலக்கை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தோல்வியடைந்த பெங்களூரு 14 புள்ளிகளுடன் தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் 16 புள்ளிகளை பெற்றிருந்த மும்பை பிளே ஆஃப் சுற்றுக்குள் கால் பதித்தது. IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் ராஜஸ்தான், பெங்களூரு அணிகள் வெளியேறியுள்ளன. 14 புள்ளிகளை மட்டுமே ராஜஸ்தான் பெற்றதால் அந்த அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை. கடைசி லீக் போட்டியில் குஜராத்திடம் தோல்வியடைந்த பெங்களூரு 14 புள்ளிகளுடன் தொடரை நிறைவு செய்தது. இதனால் அந்த அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் நடையை கட்டியுள்ளது.
ஐபிஎல் தொடரின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்த குஜராத்தும் இரண்டாவது இடத்தை பிடித்த சென்னையும் மோதவுள்ளன. இதேபோல் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்த லக்னோவும் நான்காவது இடத்தை பிடித்த மும்பையும் சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கும் எலிமினேட்டர் போட்டியில் பலப்பரட்சை நடத்தவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம். தஞ்சை அருகே பாரில் மது அருந்திய இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைப்பு. டாஸ்மாக் கடைக்கு சீல் வைத்து போலீசார் விசாரணை. ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை பெற தடையில்லை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். ஸ்ரீநகரில் G20 மாநாடு இன்று தொடக்கம். தீவிர வாகன சோதனை, பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியின் பிளே ஆஃப் கனவை தகர்த்தது குஜராத். கடைசி லீக் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு கடைசி அணியாக தகுதி பெற்றது மும்பை. பெங்களூரு அணியின் தோல்வியால் மும்பைக்கு கிடைத்த வாய்ப்பு ரசிகர்கள் மகிழ்ச்சி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.